வணக்கம். வணக்கம். நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகும் பரபரப்பாகவும் சர்ச்சையாகவும் மாறிக்கொண்டிருக்கும் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நானே நடந்தே ஜந்தர் மந்தருக்கு போயிருப்பேன். அந்த அளவுக்கு நமக்கே வெறி ஏறுது. எங்கே பார்த்தாலும் போராட்ட களங்கள், சிறு சிறு குழுக்களாக அங்கங்கே மாணவர்கள் போராடி தங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. பலரும் ஆதரவு தெரிவிக்க முன் வந்திருக்காங்க. இது வரைக்கும் கருத்து சொல்லாதவங்கலாம் கருத்து சொல்கிறாங்க. எப்படி எங்கள் பிள்ளைங்க மேலே கை வைக்கலாம் அப்படின்னு பல கருத்துக்கள் வந்திருக்குது. இவ்வளோ இந்தியா முழுக்க இது ஒரு பெரும் பரபரப்பான ஒரு விஷயமா மாறி இருக்குது. பிஜேபி ஃபெயில்டாகிருக்குது. எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. டெல்லியே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் பிஜேபி முடிச்சுக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே மாணவர்கள், டைஃபி மாணவர்கள், மாநில அங்கங்கே சிஜேபி ஸ்டூடெண்ட்ஸு அங்கங்கே எல்லாருமே போராட்டங்களை அறவழியில் ஜனநாயக முறையில் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இது மேலும் நெருக்கடி பிஜேபி அரசுக்கு தருகிறது. அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம திருட்டுத்தனமா ஆஸ் யூஷுவல் அவங்க செய்யற அதே அவங்களோட ஸ்டைலை யூஸ் பண்ணி அது என்ன ஸ்டைல், ஒரு இடத்துல போலீஸ் அவங்க காரை உடைக்கிறாங்க, பசங்க ஷூட் பண்றாங்க. எதுக்கு நீங்களே உங்க காரை உடைக்கிறீங்க பாருங்க, இவங்களே உடைச்சிட்டு பசங்க மேல பழிய போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்களே கேமராமேன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பசங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களே யூனிஃபார்ம் கொடுக்காத நிறைய பேர் உள்ள என்ட்ரி பண்ணிருக்காங்க. அவங்கள ஏபிவிபி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ங்கும் போது கிளீன் ஷேவ்டு இருக்கும். இதெல்லாம் கண்ணாப்பின்னு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஹெல்மெட் கொடுக்கப்பட்டிருக்கு, ஸ்டிக் கொடுக்கப்பட்டிருக்கு. போலீஸ்மேனுக்குமே நம்பர் அவங்களோட நேம் பிளேட் இல்லை, அந்த நேம் இது இல்லை, பேட்ச் இல்லை. அந்த ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்டயும் நேம் பேட்ச் கிடையாது. ஒரு ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க ஒருத்தங்க, நீங்கள் ஏன் நேம் பேட்ச் யூஸ் பண்ணலன்னு, ரொம்ப சூடாக இருக்கறனால நேம் பேட்ச் யூஸ் பண்ணலையா. இது அப்போ நீங்கள் யாரை முட்டாளாக்குறீங்க? முதல்ல நீங்கள் போட்டிருக்க யூனிஃபார்மே மக்கள் கொடுத்த வரி பணத்தில் தான், நீங்கள் வாங்குற சம்பளமே மக்கள் கொடுத்த வரி பணம் தான். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு தலைவன் தான் தருதலையா இருக்காம்னா நீங்க அங்க வேலை பாக்குறவங்க யாரு இருந்தாலும் உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? இல்ல சில பேர், சில போலீஸ்கள்லாம் ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு பெண் போலீஸ் தான் கூட நிறைய இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு போய் அழுதுங்க, உங்க குழந்தைங்கள அடிப்பீங்களா, நாங்க உங்க குழந்தை இல்லையா அப்படின்னு கேக்குது. அடி வலி தாங்க முடியாம ஓட முடியாம பசங்க ஜனகணமன பாடுறாங்க. இவ்ளோ பெரிய ஸ்டிக், இவ்ளோ பெரிய கம்பளம் ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பையன் அவன் அடி வாங்கிட்டு அவனால நடக்க முடியல, காலில் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. 2-3 பேர் பிடிக்காங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுற, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லம்மா ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன் உன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு, இல்லை கோஷம் போட்டதுல எனக்கு மூச்சு வாங்குதுன்றான் அந்த பையன். அவன் அடி வாங்கி ரத்தத்துல இருக்கான். அவங்க அம்மா அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அந்த பையன் அடி வாங்கினதை மறைச்சிக்கிட்டு அவன் பேசுறான். இந்த மாதிரி எமோஷனலான விஷயங்கள்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் யாருக்குன்றது இந்த கவர்மெண்டால புரிஞ்சுக்க முடியுதா? இந்த கவர்மெண்ட் எதுக்கு இந்த மக்கள் யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க? ஒருத்தனால தன்னுடைய பதவியை சரியா பாதுகாக்க தெரியாம துப்பு கட்டத்தனமாட்டு ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. 152 தடவை क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிருக்குதான். 152 தடவை. ஒரு மனசாட்சி இல்ல. எங்க ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி 3ஐயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12 வருஷம் படிச்சுட்டு 10th வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க என்ன மெயின் சப்ஜெக்ட் எடுக்க போறாங்கன்னா அதர் ரிலேட்டடா படிச்சுட்டு வர்ற பசங்களுக்கு நீங்க நீட்டுன்னு ஒரு குப்பையை கொண்டு வந்துச்சு. சரி, அந்த கர்மத்தையாவது ஒழுங்கு அவங்களால நடத்த தெரியுதானா? அதுக்கும் துப்பு இல்லாம துப்பு கட்டத்தனமாட்டு அடிக்கடி பேப்பர் லீக் ஆனா ஒருத்தர் ஒரு வருஷம் அந்த எக்ஸாம்காக ஒரு வருஷம் பாடாப்பட வேண்டியது இருக்கு. சீட் கிடைக்கலையோ இல்ல மார்க்ஸ் கம்மியாடுச்சோ அடுத்த ஒரு வருஷம் படிக்கணுங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்களை 2 தடவை 3 தடவை நீட்டை பாஸ் பண்ண முடியாம ஃபாரின் அனுப்புற பிள்ளைங்க இருக்காங்க. 12th 1100 சில்லற மார்க் வாங்கின பொண்ணு, ஃபிஷர்மேன் கம்யூனிட்டி பொண்ணு. அவங்களுக்கு அந்த சாதி அடிப்படையில் அவங்களுக்கு கிடைக்கணும். ரெண்டாவது அந்த பொண்ணு 2 வருஷம் 3 வருஷம் நீட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதால பண்ண முடியல. அப்ப இங்க என்ன பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு? நீங்க அந்த கொஸ்டின்ஸ் கடைசியில பார்த்தா மேக்ஸ் படிச்சவன் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்காங்க. இது எப்படிங்க அந்த முரண்பாடான விஷயம் நடக்குதுன்றது புரிய மாட்டேங்குது. क्वेश्चन பேப்பர் லீக்குக்கு அவ்வளோ காசு செலவாகுது. 25 லட்சம் கொடுத்து ஒரு क्वेश्चन பேப்பர் வாங்குறாங்க லீக் ஆனா. அப்ப எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும். இந்த நீட் வந்தா ஊழல் ஒளிஞ்சிருன்னு ஒரு ஓலா கேப் ஓட்டுனாங்க. அத்தனையும் இங்க அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. இது அதை விட பெரிய பணம் புழங்கி அவ்வளோ பெரிய மாஃபியா இதுல இயங்குது. அதனால தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கறதான் கோரிக்கை. ஆனா இவங்களுக்கு தர்மேந்திர பிரதான பதவி விலை வைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? 2029 தான் அடுத்த எலெக்ஷன் வரும்போது அடுத்த ஈவம் வச்சு நீங்க ஜெயிக்க போறீங்க. ஏங்க உங்களுக்கு கட்சியில எவ்வளவு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு எம்பிஸ் இருக்காங்க, ஒருத்தர் நீங்க மாத்தி வைக்க போறீங்க. தர்மேந்திர பிரதான நாங்க வளர்க்க மாட்டோம். அமித்ஷா போய் தர்மேந்திர பிரதான சந்திச்சதுக்கு அப்புறமும் கூட
வெக்கமே இல்லாம, கூச்சமே இல்லாம, மானமே இல்லாம நேத்து ஒரு ஃபேக் நோட்டீஸ் ஒன்று பரவிட்டு இருக்கு. நான் கூட சந்தோஷப்பட்டேன். ஓ, தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிட்டாருன்னு பார்த்தா அது வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை பதவி விலக வைக்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த தார்மீக பொறுப்பு எடுக்கிறதுக்கு எங்க போச்சு உங்களுக்கு? இதுதானே அந்த பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. பதவி விலக வைங்கன்றாங்க. அடுத்த எக்ஸாம் வந்து ப்ராப்பரா வைங்கன்றாங்க. ஈவிஎம் வச்சே ஜெயிச்சு வந்தவங்க, உங்களுக்குலாம் வந்து நீட்டோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பசங்க என்ன கஷ்டப்பட்டு வந்தாங்க. ரிசைன் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா? ஃபாரின்லாம் ஒரு சின்ன குற்றச்சாட்டு சொன்னாலே அதுல இருந்து பழகி விளையிடுறாங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தது, அல்லது வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது, இஸ்ரேல் ஈரான் போர் நடக்குது. இதுல எல்லாம் பிரச்சனை வந்த போது அந்தந்த நாட்டு தலைவர்கள் எல்லாம் உள்ள மந்திரிகள் சில இடத்துல பிரச்சனை வரும்போது தானே பதவி விலகினாங்க. பதவி விலகிறதுங்கிறது தன்னோட தோல்வியை ஒப்புக்கிட்டு பார்க்க முடியலன்னு சொல்றது தார்மீகமான. இவங்களுக்கு தெரியும் இவங்க யாருமே அந்த தகுதியே இல்லாதவங்க அத்தனை பேரும் பதவி விலகுன்னு தெரியும். இந்த இந்தியால இப்போ இந்த புதிய பாரதத்துல ஒரு போராட்டம் நடக்கல, பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு போராட்டம் வெற்றி அடைஞ்சா அடுத்தடுத்த போராட்டங்களுக்கான இவங்க செவி சாய்க்க வேண்டிய இருக்குன்ற ஒரு ஈன புத்தியை கொண்டு இந்த பசங்களுக்கு செவி சாய்க்காம இருக்காங்க. எங்க பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு பேட்டி பச்சாவோன்னு சொல்றிய பேட்டியை அங்கங்க அசிங்கமா கை வைக்கிறானுங்களா, வச்சுட்டு சிரிக்கிறானுங்களா அந்த யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போலீஸுங்கெல்லாம். உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? உங்க வீட்டுல பெண் குழந்தைங்க எல்லாம் இல்லையா? உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? உனக்கு அம்மா இல்லையா? உனக்கு மனைவி இல்லையா? உன் மனைவி இன்னொருத்தன் தொட்டா நீ சும்மா இருப்பியா? தொட்டுட்டு சிரிக்கிறானே. இன்னைக்கு இவ்வளவு போராட்டங்கள் ரணகலமா இன்னைக்கு அவ்வளவு பசங்க எல்லாம் ஏறிட்டு இருக்கிறாங்க கூட்டத்து அந்த சப்போர்ட் பண்றதுக்காக. மும்பைல ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்கு. மும்பைல பசங்க ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல அவங்க இடம் கொடுத்துருக்காங்க. அங்கே மாணவர்கள் போயிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அங்கே கூட்டம் அதிகமாகிட்டு இருக்குது. பால நிலையத்தில் நடக்குது. டி நகர் பால நிலையம்னு போட்டாலே லொக்கேஷன் வரும். அங்கே போய் ஆதரவு கொடுக்குறாங்க. உங்களோட போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம். அங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. தோழர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த விஷயத்துக்கு பாண்டிச்சேரியில் ஓம் நமச்சிவாயம்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவங்க சொல்லியிருக்காப்புல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதாவது காரணம் காட்டி ஒவ்வொருத்தரும் பதவி விலகணும்னா நீ யாருமே இருக்க முடியாது. அந்த யோகியதை உங்களுக்கு தெரியுதுல, எல்லாரும் நீங்க என்ன யோகியதையில இருக்கீங்கன்னு திருப்பி கேள்வி வரும்ல. அதுக்காக நீங்க தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க, விட்டுட்டே இருக்கணுமா? நான் கேட்குறேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் பதவி விலகணும்னா எண்டே கிடையாது அப்படின்னு சொல்ல தெரியுதுல. அப்போ தப்பு பண்ணாமல் இருக்கணும். விவசாயிகள் விஷயத்தில் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணி 800 உயிர்கள் போச்சு மண்டிட்டு. நீங்கள் விவசாயிகளிடம் இந்த ஆட்சி மண்டிட்டது, விவசாயிகளிடம் இந்த அரசு மண்டிட்டு தோத்து போனது. ஆனால் 800 உயிர்கள் அதுக்கு பழி கொடுத்தீங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு இந்த போராட்டம் மக்கள் மாணவர்கள் போய் இளைஞர்கள் போராட்டம். யார் அவங்க? சாதாரண இளைஞர்கள். எதுக்குடா தப்பு பண்றீங்க நாங்க கேட்க மாட்டோமா? நீங்க மக்கள் சேவை பண்றேன்னு தானே நீங்க வந்தீங்க. நீங்க கட்டிருக்கீங்கல வேட்டி சட்டை நல்ல கடக்காட்டு அயன் பண்ணிலாம் வருதுல, அந்த காசு வரைக்கும் எங்க காசு. நாங்க கொடுத்த டாக்ஸ தான் நீங்க வேட்டி சட்டையை கொடுக்குறீங்க. நாங்க கொடுக்குற டாக்ஸ்ல தான் நீங்க பெட்ரோலை போட்டுட்டு ஊர் மேய்றீங்க. நாங்க கொடுக்குற டாக்ஸ்ல தான் நீங்க 20,000 ரூபாய் காளானும் சாப்பிடுறீங்க. நாங்க கொடுக்குற டாக்ஸ்ல தான் நீங்களும் உங்க பொண்டாட்டி பிள்ளையும் உங்க சின்ன வீடும் பெரிய வீடும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா எங்க பிள்ளைங்களா அடி வாங்கி சாகணும்னு சொல்லி எவன் வச்சிருக்கானோ அதான் சொல்லிட்டாரு. அப்படி பதவி விலகணும், எல்லாரும் பதவி விலகணும்னா விலகுங்கடா, பதவி விலகுங்க. உங்களுக்கு வந்து ஒரு நாட்டை ஆளுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியுதுன்னா படுத்து கிடந்து உங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிக்கோங்க. இல்ல அதான் சொல்றேன். அது பதவி விலகிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அதுக்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்கணுமா? இவ்வளவு பேர் அடி வாங்கணுமா? இவ்வளவு பேர் ரோட்ல விட்டுட்டு ரோட்ல வந்து போராடிட்டு தர்மேந்திர பிரதான் என்ன அவ்வளவு பெரிய புடிங்க நாங்க வேலை விட்டுட்டு வந்து எல்லாரும் ஒட்டுமொத்த ஒருத்தர் பதவி விலகிறது அவ்வளவு பெரிய என்ன பிரதமரையா பதவி விலக சொன்னாங்க? இல்ல ஆட்சி மாற்றமா கேட்டாங்க? ஒருத்தர் பதவி விலகிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலை விட்டுட்டு வந்து நிக்கணும்னா என்ன நெஞ்சு அழுத்தம் உங்களுக்கு இருக்கும்? என்ன நீங்க மதிக்கிறீங்க? போராட்டம் நடக்குது. இவங்கிட்ட கேட்டா அவன் சொல்றான் காங்கிரஸ் பீரியட்ல வந்து லீக் ஆகலையா, பேப்பர் லீக் ஆகலையா, சிபிஎஸ்இ கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகலையான்னு. அந்த மானங்கட்ட பயிலுங்கள்ட்ட அந்த டைம் இந்த மாதிரி கேட்டிருந்தோம்னா இப்போ இவனை கேட்கறதுக்கு இவனுக்கு துப்பு இல்லை, இவனை கேட்கறதுக்கு இவனுக்கு துப்பு இல்லை. நாங்க என்ன சொல்றோம்? பொதுமக்களா பொது ஜனங்களா தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராடுது. ஓகேங்களா? அந்த பார்ட்டின்னு வந்தோடனே இவனுக்கு பயம் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. நீ தானையா காக்ரோச் சொன்ன படிச்ச பசங்களை இளைஞர்கள் வந்து காக்ரோச் சோம்பேறின்னு சொன்ன. பசங்க படிச்சு உயிரை கொடுத்து டே நைட் படிச்சு எக்ஸாம்னு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சீட்டுக்காக 1,00,000 பேர் அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி எனக்கு வந்துடாதான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய பசங்களை போய் நீ ரொம்ப ஈஸியா நீ வந்து காக்ரோச் நீ சொல்லிட்டு போயிட்ட. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்லியிருக்கிறாரு எங்களுக்கு வந்து டைம் இல்லை, இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. அது கோவத்துல சொன்னாங்களா என்ன கோவம்? இது எப்படி தேவையில்லாத விஷயமாகும்? அப்ப நீங்க வந்து ஜட்ஜ் தானே, நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தானே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மந்திரிகளுக்கோ ஒரு முன்னாள் அமைச்சர்களுக்கோ நீங்க பொறுப்பா நீங்க வந்து தண்டனை கொடுத்திருக்கீங்களா நீங்க? அப்ப அந்த பசங்களை வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்றீங்களா? பொண்ணுங்களை வந்து அடி
கேவலமா அடிக்கிறானுங்க. கம்ப எடுத்துட்டு தேவையில்லாத இடத்துல அடிக்கிறானுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்ணுல குன்னம் எல்லாம் வந்து அத்தனை பயிலும் பார்த்திருப்பானுங்க. கண்ணு தெரியாதவங்களை தவிர அத்தனை பேருக்கு அது கண்ணுக்கு தெரியும். அப்போ ஒரு படிச்ச பிள்ளைங்க ஒரு போராட்டத்துக்கு இருக்கு, ஊம பிள்ளைங்க வருதுங்க, வாய் பேச முடியாதவங்க வர்றாங்க, வீல் சேர்ல இருந்தவங்க வர்றாங்க, நடக்க முடியாதவங்க வர்றாங்க. எல்லாரோட ஆதரவும் கிடைச்சிருக்கு ஒட்டு மொத்தமா. இது வந்து பிஜேபி ஃபெயில்ஸ், அவ்வளவுதான். இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த மாதிரி போராட்டங்கள் அவங்களோட ஆட்சியின் நடுப்பகுதியில் வருது. இப்போ இதே மாதிரி தான் போன வாட்டி விவசாயிகள் போராட்டம் வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஜேபி ஆட்சி வந்து அது 3வது வருஷத்துல வந்துச்சு. அது நடுவில் வந்தது. அது வந்து ஒரு எலெக்ஷனை ஒட்டி வந்திருந்ததுன்னா ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்கும். அதே மாதிரி இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா மிடில் வந்துருக்குது, அவங்க ஆட்சியோட மிடில் வந்துருக்குது. ஆனால் அந்த மெஜாரிட்டி கம்மியாயிட்டே வருதுங்கிறது ஒண்ணு. 400 சீட் இருந்தது, 270 ஆச்சு, இப்ப இன்னும் கம்மியாயிடுச்சு. இப்ப வந்து கூட்டணி அடுத்த வாட்டி நிச்சயம் ஆட்சி மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன் இந்த போராட்டம் இப்ப வந்துச்சுன்னா, இப்பதான் மே மாசம் வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு. அவங்களும் எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்க முடியும்? நீ பாட்டுக்கு மயிரே போச்சு, நீ பாட்டுக்கு பேப்பரை லீக் பண்ணி விட்டுட்டே இருப்ப. எந்த பொறுப்பும் இல்லாம, கொஞ்சம் கூட பயம் இல்லை. இவ்வளவு நெஞ்செழுத்து எப்படிங்க வரும்? ஒருத்தன் பதவி விலகிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பேர் உசுரா வாங்குறீங்க? நீங்க எவ்வளவு பேர் அடி வாங்குறாங்க? மனசாட்சி இல்லாம அடிக்கிறீங்க. ஒண்ணும் இல்ல, அந்த டெல்லி ஜந்தர் மந்திரில் நடக்கிற கூட்டம் இருக்குல்ல, போலீஸ் மிஞ்சி போனா எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு போலீஸ் நீங்க கூட்டிடுவீங்க? ஒரு 1000 போலீஸ், 2000 போலீஸ். அந்த உண்மையிலே சொல்றேன், அந்த போராட்டத்துல போலீஸை விட மாணவர்கள் அதிகம். ஆக்சுவலா நேத்திலாம் போலீஸ் வச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. நேற்று வச்சு லிட்ரலியே இந்த நடுவில் குரங்கு பொம்முன்னு சொல்லுவாங்க. குரங்கு இது போலீஸ் இங்கே ஓடுனா மாணவர்கள் இங்கே ஓடிட்டு வராங்க, இங்கே துரத்துனா அங்கேருந்து உள்ளவங்க போலீஸை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் கடல் அலை மாதிரி. அதனால அவங்க வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க திரும்பினாங்கன்னா நாடு தாங்காது. ஓகேவா? 130 கோடி இருக்கிற நாட்டில் எவ்வளோ போலீஸை வச்சுருக்கீங்க, எவ்வளோ ராணுவத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க? மக்கள் கோபம் அடைஞ்சாங்கன்னா என்ன ஆகும்? எதுக்கு மக்களை கோவப்பட வைக்கிறீங்க? இல்ல இதே பிரதம மந்திரி 2014 வரும்போது எனக்கு 60 மாசம் கொடுங்க மக்களே, அந்த 60 மாசத்துல நான் புட்டிங்கி தள்ளல அப்படின்னா நான் பதவி விலகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நீங்க கொண்டுட்டு வந்த அத்தனை அபத்தமான திட்டங்களும் ஒவ்வொரு தடவை நாங்க போராடி இப்ப 2047 வரைக்கும் கூச்சம் இல்லாம இந்த ஆளு பதவி கேட்கிறாரு. இவருக்கு 100 வயசு வரைக்கும். அப்ப இந்த பிள்ளைங்க அதுக்கு இடையில என்ன சொன்னாரு? வேலை இல்லாத பட்டதாரி எதுக்கு இருக்கீங்க? பக்கோடா வித்துக்கு பொழைச்சுக்கோங்க. பக்கோடா விக்கிறதுக்கு அது கேஸ் விலையை சும்மா விட்டீங்களா? நீங்க எல்லாம் 3500 ரூபாய் 4000 ரூபாய் இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர். இன்னைக்கு எந்த பசங்க பக்கோடா விற்பாங்க? எல்லாரும் பக்கோடா வித்தோம்னா எவன் வாங்கி திங்கிறது, எவன் விற்கிறது? உங்களுக்கு படிச்ச பசங்க வந்து பக்கோடா விற்கணும், ஒன்னும் தெரியாத தத்தி பயிலுங்கள்லாம் வந்து அரியாசனையில வந்து உட்காந்துக்கிட்டு நீங்க புதுசா ஒரு சட்டமன்றங்கட்டிய போடுவீங்க. என்கிட்ட மீட்டுக்கும் சிக்கிம்க்கு ஒரு ஒரு மண்ணும் தெரியாத எல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து திருட்டுத்தனம் பண்றவன், புறம்போக்குத்தனம் பண்றவன் எல்லாம் மினிஸ்டராவும் உட்காந்துட்டு இருப்பான். அவனுங்க வந்து படிச்ச பிள்ளைங்களுக்கு அவனுங்க வந்து அட்வைஸ் மசர் பண்ணுவீங்க. நீங்க கேட்கலன்னா நீங்க கம்பெடுத்து அடிப்பீங்க, பிள்ளைங்களை தவறான இடத்துல நீங்க அடிப்பீங்க, மண்டை உடைப்பீங்க. நீங்க இல்ல, இது வந்து போராட்டம் வலுவடைஞ்சிட்டே போகுது. நீங்க வந்து எப்படி அவங்களை ஹேண்டில் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் மக்களும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த போராட்டம் வந்து கண்ணாமண்ணா அடிச்சு எல்லாரையும் கண்ட மணிக்கு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ரத்தம் ஊத்துது. ரொம்ப வந்து ரொம்ப என்ன சொல்றது, கீழ்த்தரமா வந்து மாணவர்களை இளைஞர்களை ஹேண்டில் பண்றீங்க. பிரகாஷ் ராஜ் உள்ள வந்திருக்கிறாரு. ஒரு வந்து அவர் வந்து சாலிடா நிக்கிறாரு. அவரோட நிக்கிறதுல தெரியுது. ஏன்னா அவரு இந்த மாதிரியான ஒரு கும்பல்கிட்ட தான் தன்னோட நண்பரான கௌரி லங்கேஷ் வந்து அவரு வந்து பறி கொடுத்தாரு. அதுல இருந்து அவர் கோபமா இருக்காரு. இந்த பிரகாஷ் ராஜ் வந்து நிக்கிறதுங்கிறது அங்க வந்து அபிஜித்னு பையன் இருக்காங்க. இப்போ வந்து பிரகாஷ் ராஜ் போய் நிக்கிறதுங்கிறது ஒரு சாலிடாரிட்டி. யாரு என்ன பண்ணாலும் நான் வந்து நிக்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குது, அவர் தலைமையேற்கல. பட் நீங்க வந்து அபிஜித் மேல கூட கையை வச்சிடலாம், நீங்க பிரகாஷ் ராஜ் மேல அவ்வளவு ஈஸியா கையை வைக்க முடியாது. ஸோ நான் வந்து பின்னாடி நிக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து நிக்கிறாரு. அது மட்டும் இல்ல கிஷோர் போய் நிக்கிறப்ப, கிஷோர் போறப்பல இல்ல எல்லா போராட்டவாதிகளும் லெப்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இன்னொன்று அங்கே அது ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி மாறுது. அதாவது மக்களே வந்து தங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு, மக்களே வந்து தங்களை வந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்குள்ள கேரளால இருந்து பசங்க கேரளால இருந்து ஒரு பையன் ஜந்தர் மந்தர் போறான், அந்த இதை நடத்திக்கிறாங்க. இன்னொரு விஷயம், பஞ்சாப்ல இருந்து சில சிங்குகள் டெல்லி ஜந்தர் மந்தருக்கு வந்திருக்காங்க. என்னென்ன அவங்க சொன்னாங்கன்னா, அந்த சிங்குகள் யாருன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் சிங்கு. என்ன அப்படின்னா, ஆயுதங்கள் பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது வாளு, அப்புறம் வந்து திரிசூலம் மாதிரி எல்லாம் வச்சு, ஆமா ஏதோ ஒரு அவங்க பேரு நிக்கார் சிக்னு ஏதோ ஒன்னு சொல்றாங்க. சிக் அவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்து லிட்டரலி அவங்க கேட்கறாங்க, நாங்க இல்லாதப்ப குழந்தைகள் மேலேயும் எங்க பெண்கள் மேலேயும் கை வச்சிங்களே, இப்ப கை வைங்கடா அப்படின்னு சேலஞ்ச் பண்றாங்க.
எதுக்கு அவங்க மேலே கையை வைக்கணும்? இந்த 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 சிக்கு போய் நின்னோடனே அங்கே இருக்கிற டெல்லி போலீஸு இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க, கொஞ்சம் தடுமாறுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லீகலி அதிகாரம் உண்டு அதை பயன்படுத்துறதுக்கு. ஸோ அந்த குழந்தைகளையும் இளைஞர்களையும் நீங்கள் வந்து ரொம்ப தவறாக கையாண்டதுனால பஞ்சாப்லேருந்து விவசாயிகள் தனியாக வந்தது தனியாக, ப்ளஸ் 10,000 விவசாயிகள் உள்ளே வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான சிங்குகள் வந்து நிகாக் சிங்குகள் உள்ளே வந்திருக்கு. இவங்கள தான் உள்ளே விடலை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ளே விடலை. இவங்க எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க. டெல்லி இப்போது ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நாளுக்கு நாள் போராட்டம் வலுவடைஞ்சிக்கிட்டே இருக்குது, மக்கள் கூட்டம் அதிகரிக்குது. இந்தியா முழுக்க அந்தந்த மாநிலங்கள்லேருந்து கூட்டங்கள் போராட்டங்கள் வலுவடையுது. இது என்ன காமெடியாக இருக்குன்னா, ஒன்றிய அரசு செய்கிற அந்த விஷயங்களை எல்லா மாநில முதலமைச்சர்களும் கண்டிக்கிறாங்க. ஆனால் அவங்க மாநிலத்தில் போராட்டம் பண்ணால் ஒடுக்குறாங்க. செம காமெடியாக இருக்குது. இது பார்த்தா எதால் சிரிக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்படிதான் தமிழ்நாட்டில் வந்து இளைஞர்களுக்கு ஆதரவாக வந்து போராட்டம் நடத்திய ராகுல் காந்தியை கைது செய்து கண்டிக்கிறோம்ங்கிறாப்புல, அதே மாணவர்களுக்கு இங்க வீட்டுக்காக போராட்டம் பண்ணா விஜய் வந்து அவங்களை கைது தூக்கிட்டு போய் ஒரு குழந்தையோட கை முறிஞ்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரிவென்டிவ் அரெஸ்ட்லாம் எதுக்குன்னு தெரியல. 2500 மாணவர்களை வந்து இந்த அரசு அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்குது. எதுக்கு? இந்த விஜய்ங்கிறவர் நீட்டுக்கு ஆதரவானவர் தானே, விஜய்ங்கிறவர் அனிதா வீட்டில் போய் நேரடியாக உட்கார்ந்தவர் தானே. விஜய் எங்க அரசு வந்து நீட்டுக்கு ஆதரவான அரசு, நீட்டை ஒழிக்கணும், நீட்டு விலக்கு வேணும்னு நினைக்கிற அரசு தானே. நீயும் தானும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேங்கிற மாதிரி நீயும் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட மாட்டேன். போராடுற ஜனத்தையாவது விட்டு துவைக்கணும்ல, அதை எதுக்கு அரெஸ்ட் பண்ற? அப்போ ஒன்றிய அரசு வேலை செய்யும். நேற்றுக்கு போலீஸ் சொல்றாங்க 5 பேர் கூடி நின்றாலே நாங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஜனநாயகத்துல ஜே கூட்டம் போட்டு ஆடிட்டு இருக்கானுங்களே, அரெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால? 4 பேர் இருந்தா அரெஸ்ட் பண்ணிடுவாங்களாம். அது யாருக்கிட்ட 144ன்னு ஒன்று போட்டாதானே அதுல சட்டம். இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு மிரட்டுது. ஏன் உங்க பயம்? போராடுற மாணவர்களே ஒரு 10 பேர் 15 பேர் தான். அவங்களே கண்டே இங்க என்ன போராட்டம் பண்ண போறாங்க? தமிழ்நாட்டுல அதுக்கு எதிர்ப்பு கோஷம் போட போறாங்க. கூட்டம் நின்று சேர்ந்து அவங்க கோஷம் போட போறாங்க. இங்க வேற என்ன கலவரம் பண்ண போறாங்க? இது வந்து ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து தானே போராட்டம் நடக்குது. இங்க மாநில அரசு எதிர்த்து எந்த போராட்டமும் இல்லையே. அப்போ உங்களுக்கு அவ்வளவு பயம் என்ன? இப்ப ஒன்றிய அரசுக்கு தான் வேலை செய்றீங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகுது. அதனால வந்து இந்த போராட்டம் இன்னும் எந்த லெவலுக்கு போகும் தெரியல. இதுல பெரிய காமெடி என்ன தெரியுமா? ராகுல் காந்தி அங்க வந்து போராடினார்ல, மோடி வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து போராடும் போது கேரளால இருக்கக்கூடிய சிஎம் போய் நிக்கிறாரு. ஆனா கேரளால பசங்க போராடும் போது அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. வெக்கமாவே இல்லையா? செம காமெடியா ஊருக்கு ஒரு அரசியலா பண்ணுவீங்க. இந்த கேப்ல என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் ஏஞ்சின்னு உட்காந்து மௌன போராட்டம் நடத்திருக்குது. ஏஞ்சி உட்காந்து திடீர்னு பாடி ஏஞ்சி உட்காந்து, மாணவர்களை நீங்கள் இப்படி ஹேண்டில் செய்வது தவறு அப்படிங்குது. கொஞ்ச நேரத்துக்கு நான் மௌன போராட்டம் 2 மணி நேரம் மௌன போராட்டம் நடக்கிற அம்பூட்டு உன்னதான் தேடிட்டு இருந்தீங்க. வா, இந்த நாட்டில் நடக்கிற அம்பூட்டு வந்து பிரச்சனைக்கு நீதாயம் காரணம், ஒன்னதான் நான் 13 வருஷமா தேடிட்டு இருக்கிறேன். ஒட்டுமொத்த இந்தியா நீ கையில சிக்கின அவனை உன்னை கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்ல வந்த. 13 வருஷம் நாங்க முதுகுல விரியுது எங்களுக்கு, நீ பண்ணி விட்டு போன வேலை. நான் டெய்லி 7 மணி நேரம் மௌனம் விரதம் இருக்கேன், நைட்டு 11 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும். ஆமா, அந்த வான்சுக்க போயிட்டு கெஜ்ரிவால் போயிட்டு சந்திச்சுட்டு வராப்புல. எப்பா சாமி, டேய் உங்களை நம்பினதெல்லாம் போதும்டா, நட்டாத்துல இறக்கி விட்டு போயிட்டீங்க, தயவு செஞ்சு யாரையும் நம்பாதீங்க. கெஜ்ரிவால், கிரண் பேடி, பாபா ராம்தேவ், பிரசாந்த் பூஷன், இன்னும் ஏகப்பட்ட கும்பல்லாம் இதே மாதிரி அன்னைக்கு அண்ணா ஹசாரே போய் உட்காந்துக்கிட்டு இந்த விஜயும் போனாப்புல. எல்லாரும் போய் அந்த அண்ணா ஹசாரே ஆதரிச்சு அசிங்கத்தை கொண்டாந்து நடுரோட்டில் விட்டாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா, கொஞ்சம் நிதானமா, கண்ணும் கருத்துமா, பகுத்தறிவோட செயல்பட்டு இந்த விஷயங்களை அணுகணும். ரொம்ப எமோஷன் வரும் தான், நான் சொன்னால நானே இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தாலும் நானே நடந்து சந்திரமுதிருக்கு போயிடுவேன். அப்படி வெறி ஏறுது எனக்கு. பட் அதனாலும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பகுத்தறிவை முன்னாடி வச்சு. ஏன்னா இந்த போராட்டம் நடக்கிறது ஒரு முட்டாள் கூட்டத்துக்கு எதிராக. ஆமா, ஒரு மனசாட்சியற்ற, ஒரு மிருகத்தனமான, ஒரு கேவலமான அரசை எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குதுன்னா போராட்டம் இன்னும் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஏன்னா அறிவுள்ளவன்ட்ட போராடிடலாம், முட்டாள்கிட்ட போராடுறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு ஃபீல் பண்ணதுல, இப்போ இது இவ்வளவு கூட்டம் இருக்குல்ல, இவ்வளவு கூட்டம் கூட்டி இருக்கிறாங்க ஜந்தர்-மந்தர்ல. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கூட்டம், ஒரு 10,000 20,000 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. அங்கங்க போராட்டம் நடக்குது, அறவழி போராட்டம், ஜனநாயக போராட்டம். எந்த அசம்பாவிதமும் நடக்கல. இது வரைக்கும் எந்த பொது சொத்துக்கும் எந்த சேதாரமும் ஏற்படலைல. இதே சங்கி பயிலுவோ ஒரு போராட்டமோ ஒரு கலவரமோ நினைச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ, ஒரு 10 பேர் சேர்ந்து எவ்வளோ அடிச்சு உடைச்சாங்க. இதே ராமர் கோயில இந்த கும்பல் தான் போயிட்டு ரேலி
போராட்டம்னு சொல்லி ராமர் கோயிலை அடிச்சு உடைச்சாங்க. பாபர் மசூதியை வந்து இல்ல இப்ப நம்ம பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன தெரியுமா, ஜேஎன்யூல இதான் பண்ணானுங்க. சிஏக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்ணும்போது இந்த ஏபிவிபி குரூப் உள்ள புகுந்து பெரிய கலவரம் ஆச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த போலீஸ் இந்த கேப் கொடுத்துருக்கானுங்க, அதான் சொன்ன கேப் கொடுத்துருக்கானுங்க, கையில ஸ்டிக் கொடுத்துருக்கானுங்க. பசங்க வந்து ரிப்போர்ட்டர் கேட்கறாங்க, இவங்க யார், இவங்க கையில இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களே, இவங்களுக்கு எந்த ஒரு யூனிஃபார்ம் இல்ல, ஒண்ணு இல்ல, போன போலீஸ்காரன் மிரட்டுறான். அப்ப இங்க வந்து இந்த அரசும் இந்த காவல்துறையும் இந்த ஏவல் துறையும் இந்த ரவுடிகளை வச்சுட்டு, இந்த RSS ABVP ரவுடிகளை வச்சுட்டு கிளியரா பிக்சரை நோட்றானுங்க, நல்லா தெரியுது. இப்ப என்ன பசங்க பண்ணிருக்கானுங்க தெரியுமா, இந்த மாதிரி பட்டங்களை அடிச்சு நொறுக்கு கேள்வியே கிடையாது அப்படின்னு. இல்ல அதான் என்னன்னா, இப்போ அவனுங்க இருந்திருந்தாங்கன்னா நிறைய இந்த கலவரமா மாத்திருப்பாங்க. வந்து ஒரு 10-30 பேர் சேர்ந்தாலே வந்து அடிச்சு நொறுக்கிறது, கலவரம் பண்றது, ரத்தம் வர வைக்கிறது, கொல்றது, இது மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சங்கிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு பேர் சேர்ந்து அந்தந்த மாநிலத்திலையும் சரி, டெல்லியில ஜந்தர் மந்தத்தில் இவ்வளவு கூட கூட்டினாலும் கூட ஒரு சிறு அசம்பாவிதத்தை கூட நாங்கள் நடத்தல. பார்த்தீங்களா, இதுதான் சங்கிக்கும் சாமானியனுக்குள்ள வித்தியாசம். சங்கி போய் கலவரம் கோத்தடியே இருப்பான், அடிச்சு கொள்ளுவான். ஆனால் சக மனிதன், ஒரு சாமானியன், பகுத்தறிவுள்ள எவனும் அடுத்த மனிதனை துன்புறுத்த மாட்டான், எந்த ஒரு விளைவையும் வந்து ஏற்படுத்த மாட்டான். இதுதான் சங்கிகளுக்கும் மற்ற சக இந்தியர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதை புரிஞ்சுக்கணும். இந்நேரம் சங்கி ஒரு போராட்டம் எடுத்திருந்தானா இந்நேரம் அவ்வளோ பொருட்கள் சேதாரமாயிருக்கும், அடிச்சு கொண்டு இருப்பாங்க, துன்புறுத்திருப்பாங்க, அவ்வளோ நடந்திருக்கும். ஆனால் இந்த போலீஸை திருப்பி இப்படி திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. இந்த மக்கள் திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டு சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு இந்த மக்கள் நடக்கிறாங்க. ஆனால் இந்த மக்களை இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்த போலீஸ் நடக்கல. அதுதான் ரொம்ப கொடுமையான செயல். ஆனால் மக்களோ இந்த கூட்டமோ இந்த என்ன சொல்றது, இந்த மாசோ திரும்பிடுச்சுன்னா வேற மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா அதை வந்து அரசு வந்து பண்ணக்கூடாது. உங்களுக்கு தான் நெருக்கடி. ஒரு எல்லாரையும் எல்லா நேரத்திலும் ஏமாத்திட முடியாது. சரிங்களா? அதனால வந்து புரிஞ்சு நடந்துங்க. உங்கள்கிட்ட நெரேட்டிவ் இல்லை, நீங்க தோத்து போயிட்டீங்க, உங்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் கப்புச்சு. மோடிஜி அவர்கள் வந்து பசங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறத விட இவர் தர்மேந்திர பிரதானுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு ரெசிக்னேஷன் வாங்கினாருன்னா உங்களுக்கும் மரியாதை, உங்க அமைச்சரவைக்கும் மரியாதை இல்ல. இது வந்து இந்த ரெசிக்னேஷன் தொடரும். இப்போ நீங்க இந்த வாட்டி தர்மேந்திர பிரதானை வந்து பதவி விலக சொல்ற இதே மக்கள் அடுத்த வாட்டி லீகலி ஓட் போட்டு இதே இந்த RSS BJP ஆட்சி நிச்சயமாக இந்த அரசை விட்டு வந்து அகற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது.